அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆன்ல இந்த 8 செயல்களை தடை செஞ்சுருக்கான். அப்படி அவன் தடை செஞ்ச அந்த 8 செயல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது, பிறரின் சொத்தை அபகரிப்பது. நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது, கஞ்சத்தனம் செய்தல். யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் உண்மையில் தன் விஷயத்திலேயே கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, ஆணவம் கொள்வது. பூமியில் செருக்காக நடக்காதீர்கள், ஏனெனில் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையளவுக்கு உயர்த்திவிடவும் முடியாது. நான்காவது, உறவுகளை முறித்து வாழ்வது. ஐந்தாவது, புறம் பேசுவது. உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவரேனும் இறந்துவிட்ட தன் சகோதரனின் இறைச்சியை உண்ண விரும்புவாரா என்ன? 6, விபச்சாரம் செய்வது. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். திண்ணமாக அது மானங்கெட்ட செயலாகவும் மிகவும் தீய வழியாகவும் இருக்கிறது. 7வது, பொய் பேசுவது. எவன் வரம்பு மீறுபவனாகவும் பெரும் பொய்யனாகவும் இருக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. 8வது, வீண் விரயம் செய்வது. உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் விரயம் செய்யாதீர்கள். திண்ணமாக அல்லாஹ் விரயம் செய்வோரை நேசிப்பதில்லைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்.